அம்மாவின் சமையல் பாத்திரம். ஒரு நகர்ப்புற பகுதியில் ஒரு சிறிய வீட்டில் பார்வதி அம்மா தனது மகள் மகேஸ்வரி மற்றும் பேரன் கார்த்திக்குடன் வாழ்ந்து வந்தாள். அந்த வீட்டில் எப்பொழுதும் ஏதோ ஒரு சுவையான வாசனை வீசும். அது பார்வதி அம்மாவின் சமையலறையில் இருந்து வரும் ஒரு தனி மனம். அந்த சமையலறையில் ஒரு பழைய செம்பு பாத்திரம் இருந்தது. அது பார்வதி அம்மாவின் தாயாரிடம் இருந்து கிடைத்த ஒரு சொத்து. அந்த பாத்திரத்தில் தான் அவர் எல்லா முக்கியமான விருந்துணவுகளையும் சமைப்பார். மகேஸ்வரிக்கு அந்த பாத்திரம் பிடிப்பதில்லை. அம்மா, இந்த நவீன காலத்தில் எல்லோரும் நான்ஸ்டிக் பாத்திரங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் மட்டும் இந்த பழைய செம்பு பாத்திரத்தை கட்டி கொண்டிருக்கின்றீர்கள். இதில் சமைத்தால் என்ன சிறப்பு என்று கேட்பாள். பார்வதி அம்மா அமைதியாக சிரிப்பாள். மகளே, இந்த பாத்திரத்தில் சமைத்தால் தான் ருசி தனி. இதற்கு ஒரு சூழ் இருக்கு என்று சொல்வார். ஒரு நாள் மகேஸ்வரிக்கு பிறந்த நாள். அவள் ஆபீஸில் இருந்து அனைத்து நண்பர்களும் வீட்டிற்கு விருந்துண்ண வருவதாக இருந்தார்கள். மகேஸ்வரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அம்மா, நீங்கள் எப்பொழுதும் இந்த பாத்திரத்தில் சமைக்கின்றீர்களே, அதனால் தான் ருசி நன்றாக இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள். ஆனால் இன்று நான் சமைக்கிறேன். நவீன பாத்திரத்தில் பார்ப்போம் ருசியின் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றாள். பார்வதி அம்மா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி மகளே, நீயே சமைத்து பார் என்று கூறினாள். மகேஸ்வரி அன்று சந்தோஷமாக ஆபீஸில் இருந்து வந்த புதிய பாத்திரங்களில் சமையலை தொடங்கினாள். அதே செய்முறை. ஆனால் அம்மா சமைப்பது போல அந்த மனம் வீடு முழுவதும் பரவவில்லை. சமையல் முடிந்தது. நண்பர்கள் வந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டார்கள். சாப்பாடு நன்றாக இருந்தது. ஆனால் அம்மாவின் சாப்பாட்டை போல வேற லெவல் இல்லை என்று சிலர் மெதுவாக கமெண்ட் இட்டார்கள். அன்று இரவு மகேஸ்வரி ஏமாற்றத்துடன் இருந்தாள். பார்வதி அம்மா அருகில் வந்து உட்கார்ந்தாள். மகளே, சாப்பாடு நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நீ ஏன் வருத்தப்படுகின்றாய் என்று கேட்டாள். அம்மா, நான் அதே செய்முறை பின்பற்றினேன். ஆனால் உங்கள் சாப்பாட்டை போல இருக்கவில்லை. உங்கள் பாத்திரத்திற்கு ஏதோ மந்திரம் இருக்கின்றது போலும் என்று சொன்னாள் மகேஸ்வரி. பார்வதி அம்மா கண்களில் நீர் மல்க சிரித்தாள். மகளே, இந்த பாத்திரத்துக்கு மந்திரம் இல்லை. ஆனால் இதற்கு ஒரு கதை இருக்கு. இந்த பாத்திரம் என் அம்மாவிடம் இருந்து வந்தது. இதில் அவர் எத்தனை எண்ணற்ற முறை சமையல் செய்திருப்பார். அந்த ஒவ்வொரு சமையலின் அன்பும் ஆசையும் நினைவுகளும் இந்த உலோகத்தில் ஊறியிருக்கின்றன. நான் இதில் சமைக்கும் பொழுது என் அம்மாவின் அன்பும் என் குழந்தை பருவத்தின் நினைவுகளும், உன் பிறந்த நாள் முதல் சமைத்த சோறும் அப்பாவுக்கு இறுதி நாளில் சமைத்த கஞ்சியும் எல்லாமும் இந்த சமையலோடு கலந்துவிடும். இது ஒரு பாத்திரம் மட்டுமல்ல, இது என் வாழ்க்கையின் குடும்ப பாத்திரம். இதில் சமைக்கும் பொழுது அன்பே முக்கியமான மசாலா. நவீன பாத்திரங்களுக்கு இன்னும் அந்த வெப்பம் வரவில்லை. அது காலத்தோடு காலமாக வரும். மகேஸ்வரிக்கு புரிந்துவிட்டது. ருசியின் ரகசியம் பொருட்களில் இல்லை, பாசத்தில் இருந்து. அது பார்வதி அம்மாவின் கைகளின் அனுபவத்திலும் இதயத்தின் அன்பிலும் இருந்து. அன்று முதல் மகேஸ்வரி அந்த செம்பு பாத்திரத்தை புனிதமாக கருதினாள். அவளும் அம்மாவிடம் இருந்து சமையல் கலை மட்டுமல்ல, அந்த பாத்திரத்தின் முக்கியத்துவத்தையும் கற்றுக்கொண்டாள். இப்பொழுது அந்த பாத்திரம் 3 தலைமுறையின் அன்பையும் கதையையும் மனத்தையும் தன்னுள் வைத்திருக்கின்றது. கார்த்திக்குக்கும் ஒரு நாள் அதன் கதையை சொல்லப்படும். ஏனெனில் சமையல் என்பது வயிற்றை நிரப்புவது மட்டுமல்ல, இதயத்தை நிரப்புவதும் ஆகும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.